அண்மை செய்தி. தாய்லாந்தின் பூகேத் நகரிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா AI 379 விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து பாதி வழியில் திருப்பிவிடப்பட்ட விமானம் அவசரமாக தாய்லாந்து விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. காலை 9:15 மணிக்கு பூகேத் நகரிலிருந்து புறப்பட்ட விமானம் பாதி வழியில் திருப்பிவிடப்பட்டு நண்பகல் 11:32 மணிக்கு பூகேத் விமான நிலையத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் 156 பயணிகள் பயணித்திருக்கின்றனர். தாய்லாந்தின் பூகேத் நகரத்திலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா AI 379 விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அது இன்று காலை தாய்லாந்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்துக்கு தான் வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த விமானம் அவசரமாக தாய்லாந்துக்கு மீண்டும் திருப்பி விடப்பட்டு தரையிறக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது 9:15 மணிக்கு இந்த விமானம் பூகேத் நகரிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து பாதி வழியில் இந்த விமானம் தற்போது தாய்லாந்துக்கே திருப்பி விடப்பட்டது. தாய்லாந்து பூகேத் நகரில் இந்த விமானம் தரையிறங்கியது. சுமார் 11:38 மணிக்கு இந்த விமானம் மீண்டும் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் போலீசார் சோதனைகள் மேற்கொண்டனர். சோதனையின் போது வெடிகுண்டு உள்ளிட்ட எதுவும் கிடைக்கவில்லை என்று தற்போதைய தகவல்கள் வெளிக்கொண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் விமானத்தில் தற்போது முழுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தாய்லாந்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 156 பயணிகளுடன் 9:15 மணிக்கு புறப்பட்ட விமானம் தான் பாதி வழியில் திருப்பிவிடப்பட்டு தற்போது அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜெனிஃபர், தாய்லாந்தின் புகேட் நகரிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா AI 379 விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.